வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபியூவல்னால் என்னன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன். நம்ம அந்த ஃபியூவலை நம்ம பேர்ன் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேர்ன் பண்ணும்போது அந்த ஃபியூவல்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக் வந்து கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷனை காஸ் பண்ணும். அண்ட் எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போகும். ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபியூவல்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அது தீர்ந்தே போயிடும். அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்றா என்னென்னா ஃபியூவல்ஸ்லாம் வந்து ஹியூமன்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம அதிகமான முறையில் யூஸ் பண்ணும்போது, ரேபிட் வேல யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகி தீர்ந்துடும். ட்ரெடிஷ்னல் ஃபியூவலான பெட்ரோலியம் வந்து இட் இஸ் அ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஒன்ஸ் அது தீர்ந்துருச்சு அப்படின்னா தீர்ந்ததான். திரும்ப ஃபாசில்ஸ் உருவாகி அதுலேருந்து பெட்ரோலியமை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நிறைய இயர்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படும். தீர்ந்து போனதுன்னா தீர்ந்து போனதா இட் வில் டிப்ளீட் சோன். இப்போ எஸ்டிமேட் பண்ணி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல் வந்து 148 இயர்ஸில் தீர்ந்துடும், பெட்ரோலியம் வந்து 40 இயர்ஸில் தீர்ந்துடும், நேச்சுரல் கேஸ் வந்து 61 இயர்ஸில் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியருக்கு பொல்யூஷனை காஸ் பண்ணுது. ஆல்சோ எர்த்தோட டெம்பரேச்சரும் வந்து ரைஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஃபியூவலில் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபியூவலில் வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் வரக்கூடாது. அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பயோடீசல். பயோடீசல் அப்படிங்கிறது ஒரு ஃபியூவல் தான். இது வந்து நமக்கு வெஜிடபிள் ஆயிலேருந்து கிடைக்கக்கூடியது. லைக் சோயாபீன் ஆயில், அதாவது சோயாபீன்ஸ்லேருந்து கிடைக்கும். ஜெட்ரோப் ஆயில் ஆமணக்கு விதையிலேருந்து, கார்ன் ஆயில் சோளத்துலேருந்து, சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர்லேருந்து, காட்டன் சீட் ஆயில் அதாவது காட்டன் பிளான்ட்டோட சீட்லேருந்து, ரைஸ் பிரான் ஆயில் அரிசியோட தவிடுலேருந்து கிடைக்கும். ரப்பர் சீட் ஆயில் அதாவது ரப்பர் பிளான்ட்டோட சீட்லேருந்து கிடைக்கும் இந்த ஆயில். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயிலை நம்ம வந்து பயோடீசல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டூ இன்னும் ஹைட்ரஜன் த ஃபியூச்சர் ஆயில். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆயில் அப்படிங்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல். ஏன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ க்ளீன் ஃபியூவல். இது வந்து பேர்ன் பண்ணும்போது ஒன்லி வாட்டர் மட்டும்தான் இது வந்து கொடுக்குது, ரிலீஸ் பண்ணுது. வேறு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸஸையும் இது வந்து ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் பொல்யூட் த ஏர். And also it has the highest energy content. விண்ட் எனர்ஜி இது வந்து நமக்கு விண்ட் மில்ஸ்லேருந்து கிடைக்கிது. விண்ட் மில்ஸை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். விண்ட் மில்ஸில் இருக்கக்கூடிய விண்ட் பிளேடு வந்து விண்ட் மூலயமா அது வந்து ரொட்டேட் ஆகும். அப்போது அது வந்து டைனமோஸோட கனெக்ட் ஆகியிருக்கும். அப்போ இந்த டைனமோஸில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ காற்று இருக்கும் போது தான் விண்ட் பிளேடு வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த விண்ட் மில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கயத்தார், ஆரல்வாய்மொழி, பல்லடம் அண்ட் குடிமங்கலம். நெக்ஸ்ட்டு கோபர் கேஸ். இது வந்து நம்ம கவுடங்கை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது ஆனோரோபிக் கண்டிஷனில் ஏரே இல்லாதப்போ நம்ம இது ஃபெர்மெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு கோபர் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கோபர் கேஸில் வந்து மீத்தேனும் லிட்டில் ஈத்தேன் இன்னும் இந்த கண்டென்ட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ரூரல் ஏரியாஸில் குக்கிங்காகவும் அண்ட் இன்ஜின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜி வந்து நமக்கு சன்லேருந்து கிடைக்கிது. சன் அப்படிங்கிறது சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கே தெரியாமல் சன் வந்து பல விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பிளான்ட்டில் ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து அதில் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹியூமன்ஸில் வந்து விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் ஆகிறதுக்கு சன் தேவை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கே தெரியாத விஷயங்களில் கூட சன் வந்து இன்வால்வ் ஆகி இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ சன்னை வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் மேக்ஸ் த லைஃப் பாசிபிள் ஆன் த எர்த். இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் த ஒன்லி வயபிள் ஃபியூவல். இட் ஹேஸ் அ நான் டிப்ளேட்டிங் நேச்சர். அது தீர்ந்தே போகாது. சன் வந்து தினம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தினம் நமக்கு அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும். இட் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது வந்து நமக்கு ஃப்ரீயாக சன்லேருந்து சோலார் எனர்ஜி கிடைக்கிது. அண்ட் ரெனியூவபிள், அது தீர்ந்து போகாமல் தினம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறமா சோலார் எனர்ஜியை வந்து மோர் அஃபோர்டபுளாக அண்ட் இட் கேன் ஏபிள் டு ஓவர்கம் த எனர்ஜி கிரைசிஸ். இட் ஹேஸ் அ க்ளீன் எனர்ஜி. இது ஏன் க்ளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோன்னா இது வந்து எந்த ஒரு பொல்யூஷனையும் கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போகிறது கிடையாது.
அண்ட் டிப்ளீட் ஆக போகிறது கிடையாது. அதனால இது வந்து நம்ம க்ளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். வித் மினிமம் எஃபோர்ட் மேக்ஸிமம் எனர்ஜி கேன் பி ஹார்னஸ்ட் யூஸிங் அ வேரியஸ் எக்யூப்மெண்ட். சோலார் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? இது வந்து நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டரில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ட்ரையிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனுக்கு சோலார் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சோலார் க்ரீன் ஹவுசஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சோலார் பம்பிங் அண்ட் சோலார் டிஸ்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சோலார் குக்கிங் அண்ட் சோலார் ஃபர்னேசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சோலார் எனர்ஜியை வந்து நம்ம இவ்வளோ விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இன்னுமே இந்த டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் மூலமாக இன்னும் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இதோட